உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். நேயர்களே, இன்று அரசியல் அரங்கம் நிகழ்வில் கலந்து கொண்டு பேசுவதற்காக களப்போராளி அரசியல் விமர்சகர் திருமிகு எஸ்கே ராஜா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். அரசியல் நிலவரங்கள்லாம் கவனித்து கொண்டு இருக்கிறீங்க. அதாவது ரொம்ப அதிகமாக பேசப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. உங்களுடைய பார்வையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நடவடிக்கைகள், அவங்க கட்சியை கொண்டு செல்கிற விதம், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது உண்மையை சொல்ல போனோம்னா, ஒரு அரசியல் ரீதியில் ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த கட்சி தமிழக வெற்றிக் கழகத்தை கொண்டு போயிட்டுருக்காங்க என்னுடைய பார்வையில் இருக்கின்றது. பொதுவாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து எந்த அரசியல் கட்சிக்கு எதிரானதில்லை. ஆனால் இன்றைய இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அந்த வகையில் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்வியில் பார்த்திங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம் இப்போ ஆரம்பித்து ஒரு வருஷம் முடிஞ்சு அதுக்குள்ளே 2ஆவது வருஷம் சொல்லி கூட நிகழ்ச்சி பண்ணாங்க. அவங்க எடுக்கின்ற அந்த விஷயங்கள், அதாவது பார்த்திங்கன்னா அவங்க கட்சி தொடங்கப்படும் போது ஒரு மாநாடு நடத்துனாங்க. அந்த மாநாடு என்பது பார்த்திங்கன்னா எல்லா அரசியல் கட்சி தலைவரும் நடத்தக்கூடியது தான், அது இயல்பு தான். அந்த வகையில் அந்த கட்சி தொடங்கப்படும் போது அந்த மாநாடு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாதத்துக்கு மேலாக பேசப்பட்டது என்பது எல்லாருக்குமே அறிந்தது. அதாவது அதில் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரான்றதை பார்க்குறத விட ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் என்ற ஒரு தோற்றமும், அதை தாண்டி தமிழக வெற்றிக் கழகம் என்பது ஒரு அரசியல் கட்சி. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எல்லா கட்சியிலுமே பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. பல அரசியல் கட்சி சார்ந்தவங்களாம் மக்கள், நான் சொல்லக்கூடிய பொதுநல இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், பொதுவாக இருக்கட்டும், இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு கட்சியாக, ஒரு புதிய கட்சியாக வரப்படும்போது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கக்கூடிய அவர் வந்து ஒரு கட்சி தொடங்குறாரு அப்படின்னு சொல்லப்படும் போது அந்த கட்சியினுடைய நோக்கம், செயல்படு இதெல்லாம் பார்க்கப்படும் போது பார்த்திங்கன்னா அந்த மாநாடே ஒரு 2-3 மாதம் கிட்ட நம்ம பேசணுன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை தாண்டி ஒரு 3 நிகழ்ச்சிகளில் தான் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் அவங்க வந்து நேராக வந்து பேசியிருப்பாங்க. ஒன்று வந்து அந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய அளவில் இருந்தது. 2ஆவதாக அம்பேத்கர் அவருடைய நிகழ்ச்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய அவருடைய பேச்சுக்கள் இருந்தது. இப்போ தற்பொழுது 3ஆக லேட்டஸ்ட்டாக இப்போ 2 நாட்கள் முன்பாக கூட அந்த கட்சியின் சார்பாக 2ஆம் ஆண்டு விழா கூட மிக சிறப்பாக நடத்தினார்கள். அரசியல் பார்வையில் பார்க்கப்படும் போது அது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு விஷயமாக தான் இருக்குது. என்னென்னா, அதாவது சாதாரணமாக பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு மக்களுக்கு என்பது பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்ச்சி. ஆனால் அரசியல் பார்வையில் பார்க்கக்கூடிய அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், இல்லை எதிர்கட்சியாக இருக்கட்டும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகள் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், அதை பார்க்கின்ற பார்வை என்பது பெருசாக தான் இருக்கும். அந்த வகையில் இந்த கடந்த ஓராண்டுகளாக, அதுக்குள்ளே 2 ஆண்டு என்பது ஓகே, ஆனால் இந்த ஓராண்டுகளுக்குள்ளாக தமிழக வெற்றிக் கழகம் அந்த கொண்டு வந்த அந்த விஷயங்கள், அவருடைய நோக்கங்கள் என்பது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வளர்ந்து கொண்டு இருக்கின்றது என்பது என்னுடைய பார்வையாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அவருடைய பேச்சுக்கள் என்பது பார்த்திங்கன்னா ரொம்ப நிதானமாகவும் நிதர்சனமாகவும் எல்லாரும் அரவணைக்குத்தன்மையாக இருக்கின்றது. இது வந்து ஒரு அரசியல் பார்வை. நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கு எந்த அரசியல் கட்சி சார்ந்தது இல்லாமல் இருந்தாலும் அரசியல் பார்வையில் பார்த்திங்கன்னா ஒரு தமிழகத்தில் ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஆளுங்கின்ற அரசும் இல்லை எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க பெரும்பான்மையாக பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50, 60, 70 வருடத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் இன்று பார்த்திங்கன்னா ஒரு புதிதாக துவங்கப்பட்டாலும் ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு தலைவரை பெற்றிருக்கக்கூடிய அந்த கட்சி, அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸு, அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் ஒரு மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங்காக போகும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன அந்த கருத்துக்கெல்லாம் இந்த கடந்த 1 வருட காலத்துக்குள்ளாக அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பார்க்கப்படும் போது இன்னும் கொஞ்சம் மேன்மை அடைந்துள்ளது. பல சிந்தனைகள் தனக்குள்ளாக உருவாக்கி கொண்டு இந்த மக்கள் மன்றத்தில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் கண்டிப்பாக அமைந்துள்ளது என்பதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கின்றது. உலகத்திலேயே இந்த ஃபாசிசம் பற்றி அது வந்து தவறு அப்படின்னு பேசப்படுகிற நிலையில் அந்த மாநாட்டில் வந்து ஃபாசிசம் பாயாசம் என்னது இப்படி பேசுகிறீங்கன்னு மாதிரி பேசினார். அப்போ அதோடைய உண்மைத்தன்மை, அந்த சொல்லோட மிக கொடூரமான முகம், இதெல்லாம் அவருக்கு தெரியாமல் ஏதோ போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போனாரா? அதாவது சார், ஒவ்வொரு கட்சி தலைவராக இருக்கட்டும், ஒவ்வொரு மனிதனாக தன்னுடைய சிந்தனை என்பது ஒவ்வொரு ஸ்டைலாக இருக்கும். இப்போ விஜயை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த கட்சியினுடைய தலைவராக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. ஒரு நடிகராக இருந்து கொண்டு அவர்கள் பேசிய அந்த ஒரு அவருடைய ஆபினேஷன், சிறு வயதிலிருந்து தன்னுடைய வளர்ந்த அந்த விதத்தை தான் பேசுகின்ற செயலை தான் காட்டுவாங்க. இது வந்து எல்லாரும் மனிதனுக்குள்ளான ஒரு இயல்பு. அந்த மாதிரி
அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக தான் இருக்குது எல்லாமே. அதாவது இந்த விஷயம் கிடையாது, எல்லா விஷயமே கேஷுவல் தான். அதில் பார்த்தீங்கன்னா பேசக்கூட ஒன்று சொன்னேன், எனக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் நான் லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுவோம் கூட சொன்னார். அதாவது எப்படி சொல்கிறதுனா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு கூட பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி கதைகள்லாம் சொல்லுவார். அதாவது அவருடைய ஒவ்வொரு இந்த சினிமா நிகழ்ச்சியிலலாம். அப்போ அது வந்து ஒவ்வொருத்தரோட ஸ்டைலு, அதாவது அது பெரிய விஷயமா சின்ன விஷயமா பார்க்குறது, அது உள்ள எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, பிரச்சனையில் தாண்டி அவருடைய ஸ்டைலில் அவர் பேசுகிறார். அதை பார்க்குற பார்வையில் வந்து அரசியல் முழுமையாக தெரிஞ்சவங்க இதை கரெக்டாக பிரித்து பேசுவாங்க. ஆனால் இதை தாண்டி அவருடைய ஸ்டைல் இது, அவர் சொல்லக்கூடியது பெரிய விஷயமா இருந்தால் அந்த ஸ்டைலில் சொல்கிறார் அவர். அரசியல் என்பது மக்கள் நலன் சார்ந்தது, மக்களோட நலன் பொறுத்தது அது. அப்படின்ற போது அதற்கான முக்கியத்துவம் இருக்குது. அது ஒரு கவனிப்புக்குள்ளான வேலை. அதை வந்து சும்மா அந்த மாதிரி ஏனோ தானோன்னு பேசுகிறது எப்படி நியாயப்படுத்த முடியும் சார்? அது ஏனோ இல்லை, விளையாட்டுத்தனமான கருத்து என்னன்னா, இப்போ பொதுவாக ஒரு அரசியல் கட்சி ஒருத்தவங்க தொடங்குறாங்கன்னா மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியது தான். ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலில் வந்து பேசுவாங்க பொதுவாக. இப்போ எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், உங்களுக்கு ஸ்டைல், அந்த மாதிரி வந்து அவர் பேசக்கூடிய விஷயங்கள் பெரிய விஷயமாக இருந்தால் சரி, சாதாரண விஷயமாக இருந்தால் அவருடைய ஸ்டைலில் தான் பேசுகிறாரு சொன்னமே தவிர அதோடைய உள்ள அர்த்தம் உயிரியம் எப்படின்றது அவர் கண்டிப்பாக அதுக்கு உண்டான. இப்போ ஒரு வார்த்தை அவர் சொல்கிறாருன்னா அவர் வந்து நடிகர் விஜயை சொல்ல, அங்கே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு தலைவராக பேசுகிறாரு. ரெண்டாவது அவருடைய கொள்கைகளை பேசுகிறாரு. அப்போ பண்ணப்படும்போது அவருக்கு இதை வந்து ஒரு சாதாரண விஷயமா தான் அவர் எடுத்து பேசுகிறார். இப்போ கூட இந்த கெட் அவுட் மோடி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுல ஸ்டாலின் அவர்களை பற்றி போட்டாங்க. இது என்ன சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கெட் அவுட்னு ஒரு இதை ட்ரெண்ட் பண்ணுறாங்க. இது எப்படி சார்? இன்னைக்கு இருக்கிற அரசியலை வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கார் சார் விஜய், வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கிறார். இது வந்து அரசியல் பார்வை பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். என்னென்னா, ஒரு அரசியல் கட்சி இன்றைக்கி இருக்கிற இந்த மக்களுக்கு தேவையான அந்த விஷயங்கள் என்பது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தெளிவாக புரிஞ்சு ஒவ்வொரு விஷயத்தை ஸ்கெட்சு போட்டு தான் அவர் பேசுகிறாரு. அதை பேசும்போதே நமக்கு தெரியும். ஏன்னா அவர் ஏற்கனவே பேசின அந்த மாநாட்டு கூட்டங்களையாகட்டும், இல்லை நம்முடைய ஐயா அம்பேத்கர் ஐயா கூட்டங்களாகட்டும், இப்போ பேசக்கூடிய இந்த கருத்துக்கள் பார்த்திங்கன்னா உற்று நோக்குனீங்கன்னாவே அது உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அரசியல் முழுமையாக, அதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு என்ன தேவையான ஒரு அங்கீகாரம் என்பது பார்த்திங்கன்னா அந்த பூத் கமிட்டி, அந்த பூத் கமிட்டியை பற்றியே அவர் வந்து இது வரைக்கும் பேசலை. ஆனால் இந்த வாட்டி அவர் பேசியிருக்கிறார். என்னென்னா அதுக்குண்டான ஆலோசனைகள் ஒரு பின்புலத்து ஒரு சிறப்பான ஒரு ஆலோசனை வரப்படும் போது அவர் பேசக்கூடிய அந்த பேச்சுகள் இதெல்லாம் அவர் வந்து, அதாவது எவ்வளோ பெரிய விஷயமா வந்து எனக்கு சாதாரண விஷயம், இந்த கட்சியை வளர்க்கணும், இந்த மக்களுக்கு செய்யணுன்ற அந்த எண்ணத்தை வந்து வெளிப்படையாக பேசுகிறாரு. அதே மாதிரி அரசியல் விஷயத்தை இப்போ சிறப்பாக பேசிகிட்டு இருக்காரு தான் என்னுடைய பார்வையில் இருக்குது சார். இப்போ இந்தியாவில் எல்லா கட்சிகளுமே அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அப்படின்றவங்கள வந்து உள்ளுக்குள்ளே வச்சுப்பாங்க, அவங்க சொல்கிறபடி செய்வாங்க. இவர் மேடையில் ஏற்றி அவரையும் கட்சி சார்பாக பேச வச்சுருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் சார் அவருடைய சாணக்கத்தினம். என்னென்னா 2021 அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து அவங்க ஒரு கம்பெனி, இது பொதுவாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசியலில் வந்து செய்யக்கூடிய அந்த செயல்பட செய்யக்கூடிய ஒரு பிராண்டு கம்பெனி. இப்போ 2021 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்க இருந்து யூக வகத்தை கொடுத்தாங்க, பாரம்பரியமாகவே ஒரு கட்சி. அதை தாண்டி இப்போ 2026 தேர்தலுக்கு முன்கூட்டியே, அதுதான் நான் சொன்னேன், நான் முன்கூட்டியே அவர் எல்லாமே திட்டமிடலாக பண்ணி ஒவ்வொரு விஷயத்தை செஞ்சு, அதாவது எதை பண்ணால் எதை எப்படி ரீச் ஆகும், எப்படி கொண்டு போகணுன்றதை திட்டமிடல் பண்ணி, இதில் நீங்கள் சொல்லக்கூடியது தான் எல்லா அரசியல் கட்சி மேடையிலையும் அவங்க பின்புலமாக இருக்கக்கூடிய இது போல் வந்து இந்த அரசியல் பற்றி வந்து யூகங்கள் வகைக்கூடிய வெளிப்படையாக பண்ண மாட்டாங்க அவங்க. அது வந்து ஒரு 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 பொறுப்பு, ஒரு வேலை மாதிரி இருக்கும், காசு வாங்கிட்டு வேலை செய்கிறது. ஆமாம், அது வந்து இயல்பு தான், அது யாருக்கு வேணும் பண்ணுவாங்க, ஏன்னா அது ஒரு கம்பெனி அது. ஆனால் அதை தாண்டி இந்த தமிழகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரசாந்த் கிஷோர்ன்றது பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க பிரபலமானவர். அவர் ஒன்றும் தமிழ்நாட்டு கிடையாது, இந்தியா முழுக்க பிரபலமான எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் செய்யக்கூடியவர். சில அவர் செஞ்சதில் வந்து 100% ஒரு 80-90% வெற்றி கிடைச்சிருக்கு, எல்லாருக்குமே தெரியும். அதை கரெக்டாக கேட்சபிள் பண்ணுறாரு. ஆனால் அந்த கேட்சபிள் என்ன பண்ணுறாரு, அவர் வெளிப்படைத்தன்மையாக காமிக்கிறார் நான் செய்யக்கூடிய இந்த செயல். அப்போ வந்து இப்போ அவர் சொல்லக்கூடிய இந்த அரசியல் தந்திரங்கள் விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக வந்து கேண்டிடேட் பண்ணி அதை அந்த மேடையிலே அவர் சொல்கிறார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் பேசப்படும்போது பார்த்தீங்கன்னா அது 2ஆம் ஆண்டு நிகழ்ச்சின்றதை விட ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் இங்கிலீஷில் பேசுகிறார், ஆங்கிலத்தில். எதுக்காக? பிரசாந்த் கிஷோர் என்ற அந்த ஒரு மனிதருக்கு புரியணுன்றதுக்காக தான். இப்போ நம்ம பார்க்குறப்ப நமக்கு தெரியும். மொத்தமே 7 நிமிஷம் என்னமோ தானே பேசியிருக்காரு, அவரை விட அதிகமாக தானே பிரசாந்த் கிஷோர் பேசல. எதுக்காக தானே சார் இப்போ அவர் பேச, அதுதான் சார் இப்போ அவருடைய இது வந்து யூகம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டாம், அந்த ஆங்கிலம் தெரிந்த அது பிரசாந்த் கிஷோருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதுன்ற மாதிரி பேசுகிறாரு சார். அது விஷயமே அதுதான் சார், அரசியல் சாணக்கியத்தனம் என்பது ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல் இல்லை சார். அந்த விஷயத்துல சாணக்கியத்தனம் இருக்கு, அது நேர்மையான வழின்னு நினைக்கிறீங்களா?
சார் நீங்கள் இப்போ அரசியல் எடுத்தீங்கன்னாவே நான் ஒன்று கேட்குறேன், நேர்மன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களா, எல்லாருமே அவங்க கொண்டு இருக்க கொள்கை நேர்மன் தான் சொல்லுவாங்க. இல்லை நேர்மன் தான் சொல்லுவாங்க வச்சுங்களா. இப்போ அது உள்ளே போய் பார்த்தா எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு பின்புலத்தில் ஏதோ ஒரு குறை இருக்குதா செய்யும். அவரை பொறுத்த வரைக்கும், விஜயை பொறுத்த ஒரே தெளிவாக ஒன்று மட்டும் சொல்கிறது, நான் என்னுடைய பார்வையில் பார்க்க என்னென்னா, எனக்கு என்ன தேவை, இந்த மக்களை எப்படி அரவணைச்சு பண்ணணும், இந்த அரசியல் ரீதியாக 2024 நான் எப்படி வந்து நிற்கணுன்றதுல தெளிவாக இருக்கிறார். இது அந்த பார்வையில் பார்க்கப்படும்போது அவருடைய பொறுத்தவரைக்கும் அது சரிதான். சில இப்போ நம்ம பேசப்படும் அவர் எதிர்க்கணும்னு நினைச்சா தப்பாக தான் பேச முடியும், ஆதரவு நினைச்சா ஆதரவு பேச முடியும். இதெல்லாம் தாண்டி ஆதரவு எதிர்ப்பெல்லாம் மீறி அவருடைய நோக்கம் அவரை இப்போ நான் கொண்டு போகிற அந்த விஷயம் மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்றதை இப்போவே அழகாக வெளிப்படையாக ஸ்கெட்ச் போட்டிருக்கிறாரு. ஸ்கெட்ச் போட்டு தான் அழகாக இது பண்ணி தான் அந்த பிரசாந்த் கிஷோர் மேடையில் உட்கார வச்சு பிரசாந்த் கிஷோர் தான் நிறைய பேசுகிறாரு. இப்போ அவர் அந்த இடத்துல பேசவே இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஆனால் அவர் கொண்டு வந்த நோக்கங்களை வந்து சிம்பாலிக்காக சொல்லிட்டு போயிட்டார். 2026 உண்மையாக வெளிப்படையான்னு சொன்னோன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், இதை தாண்டி ஒரு 3வது பெரிய கட்சியாக தான் கொண்டு நிறுத்துவேன்ற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல வந்து ரொம்ப சிறப்பாக பதிவு செஞ்சுருக்கிறார். அதுதான் நடந்திருக்கு. அதாவது ஒரு காலத்தில் எச் ராஜா அவரை வந்து அவர் கிறித்தவர் அப்படின்னு சொல்லி நேரடியாக தாக்கின போது, ஆமாம் நான் கிறித்தவர், ஜோசப் விஜய் என் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் கூட அவர் ஜோசப் விஜயின் கையெழுத்து போட்டதெல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ இந்த பிரசாந்த் கிஷோரின் ஆலோசனைப்படி நடக்கிறதோ என்று ஐயம் கொள்ளுமாறு அவங்க அப்பா அம்மா வந்து கோட்டூர்புரத்தில் பார்ப்பனர்கள்லாம் வச்சு ஹோமம்லாம் வளர்த்து யாகம்லாம் வளர்க்குறாங்க. அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் போய் அந்த அதில் என்னது குளிக்கிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. இதுக்கு பிரசாந்த் கிஷோர் தான் அந்த வியூகங்கள் வகுத்து கொடுத்துருக்கிறாரா? சார், இந்த கவர்மெண்ட் ஒரு படத்தை சொல்ல அரசியலில் இதெல்லாம் சகஜன்ற மாதிரி 30 வருஷமாகவே அவங்க என்னென்னவோ பண்ணிட்டு இருப்பாங்க சார். அதெல்லாம் அப்போல்லாம் கண்ணுக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ணாலுமே பொதுவாக கண்ணுக்கு தான் தெரியும். ஏன்னா அதை வந்து ஒரு இதெல்லாம் வியூகங்களான்னு கேட்குறேன். இல்லை, யூகங்கள் இதெல்லாம் அப்படிலாம் சொல்லலாம் முடியாது சார். அதாவது ஒரு விஷயம், அதான் இப்போ என்ன பண்ணாலுமே அப்படி தான் சார் பேச. இது வந்து அரசியல் சார். இது இப்போ அவர் விஜய் பிறந்ததுலேருந்து அவங்களுடைய குடும்பம் எப்படி இருந்திருக்கும், ஏது இருக்கும்னு யாருமே பார்த்துருக்க முடியும், நடிக்கிறதா பார்த்துருப்பாங்க. இன்னைக்கு அவங்க எது செஞ்சாலுமே அதை வந்து ஒரு பாசிட்டிவாகவும் பேசுவாங்க, நெகட்டிவாகவும் பேசுவாங்க. ஆனால் இதை வந்து அந்த யூகத்தில் கனெக்ட் பண்ணணும் அப்படிலாம் முடியாது. இதெல்லாம் அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, நெகட்டிவாக இருக்கும்? சார், இப்போ இன்னைக்கு தமிழக அரசியலாக இருந்துச்சு, இந்திய அரசியலாக இருந்துச்சு சார், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு அரசியல் வந்து மாறும் சார். இது வந்து இயல்புது. அந்த வகையில் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயம். இது வந்து உண்மையாகவே இதுக்குன்னு ஒரு செட்டிங் போட்டு பண்ண மாதிரியே இருக்கலாம், இல்லை அவங்க நேச்சுரலாக கூட இருக்கலாம். இது வந்து ஏன்னா ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்றதுக்கு எல்லாமே இப்படியே நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அதே தருணத்தில் கண்டிப்பாக இது பார்க்கறோட வாய்ப்புகள் இருக்கின்றது. அதுதான் சார் இப்போது இந்த தமிழ் மண்ணுக்கு என்ன தேவை, தமிழ் மக்களுக்கு என்ன தேவை, தமிழ் மக்கள் எப்படி இன்றைக்கி வந்து மதத்தால் சாதியால் எல்லாமே பிரித்து அரசியல் பண்ணுறாங்கன்றத சொல்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி தமிழ் மக்களுக்குன்னு ஒரு உணர்வுன்னு ஒன்று இருக்கும். அதை தான் அவர் கரெக்டாக கேட்சபிள் பண்ணி பண்ணுறாரு. ரெண்டாவது இன்னொரு விஷயமே அவர் வந்து பேசக்கூடிய அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அவர் கட்சி தொடங்க போதும் சரி, இல்லை இப்போவும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறாரு. அது வந்து உண்மையாகவே நம்ம அதை வந்து பார்க்குற பார்வையில் பற்றி பெருசாக இருக்குது. என்னென்னா, ஒருத்தர் கட்சி தொடங்குற உடனே அவர் ஒரு கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்டே, அவர் என்ன கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா, நான் தான் இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சரா ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் பல நடிகர்கள் வந்திருக்கிறாங்கல்ல, நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கிட்ட எல்லாமே வந்திருக்கு, நான் இந்த மக்களை நான் மாற்றி காமிக்குவேன், ஆட்சியை மாற்றி காமிக்குவேன்னு சொல்லி வந்தவங்கெல்லாம் தன்னை முன்னிலைப்படுத்தி, நான் இந்த இடத்துல வந்து நான் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆவேன், நான் டைரெக்டாக சிஎம் ஆவேன், இல்லை நான் வந்து இதை வந்து மக்கள் இதை செய்வேன்றா இதை சொல்லக்கூடிய வகையில் தான் அரசியல் நடந்திருக்கு. ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்படும் போதே கூட்டாடிச்சு, அது வேற லெவல். அது ஆனால் இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், என் தலைமையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி. அது பூடகமாக தானே சொல்லப்படுது. அதாவது நான் தான் அதுதான் சார். இப்போ ஒரு கட்சி நம்ம தொடங்குறாங்க, கொஞ்சம் கூட வந்து அவங்களுக்கு உண்டான கட்டமைப்பு இல்லாம எல்லாமே வெளியில எடுத்து பேசிட முடியாது. மற்றவங்களை நினைச்சு பார்க்க கூடாது இல்ல. என்னன்னு இப்போ அவங்கெல்லாம் முதலமைச்சர் என்ற நிலையில வந்தாங்க, இவர் அப்படி இல்லை, கூட்டாட்சின்ற தத்துவத்தில் வராரு. சார், இப்போ இந்த நிலையில இருந்து கூட மாறது கூட வாய்ப்பு இருக்கும் சார். ஒரு அரசியல் தொடங்கப்படுறது அதனுடைய தொண்டர்களுக்கும் அந்த மக்களுக்கும் விட்டு கொடுக்குற இல்லை சார். இப்போ ஒரு நோக்கம் என்ன, இப்போ வலுவா இருக்கவங்க நம்ம எதிர்க்கணும்னா ஒரு நோக்கம், நம்முடைய நோக்கம், நம்முடைய குறிக்கோள், நம்முடைய கொள்கை நிறைவேறணும் சார். இப்போ அதில் ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, அதிலேயே கூட ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார், அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாது, எவ்வளோ பேரும் நம்ம கூட வரலாம், எவ்வளோ பேரும் நம்ம போகலாம். எல்லா கட்சிகளும் சொல்கிறாங்க பல காலமாக. என்னங்க சார்? எல்லா கட்சிகளும் இதை பல காலமாக சார், எல்லா கட்சிகளும் சொன்னால் இன்றைக்கி விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நட்சத்திர அந்தஸ்தில் இருக்கிறார் சார். ரெண்டாவது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 3வது, அதாவது இன்னும் அந்த கட்சி ஓட்டு கூட வாங்கலை, என்ன சதவீதம் கூட தெரியாது, ஆனால் மக்கள் மனசில் நிற்குது இல்லை. இப்போ அதுதான் சார். அப்போ சொல்லப்படுமோ அவர் சொல்கிறாரு, வெளிப்படையாக பேசுகிறாரு, நான் வரும்போதே நான் உங்களுக்கு கூட்டாட்சி தரேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் கூட வந்தார், வரப்படும் போது அவர் கூட்டாட்சி பற்றி பேசலை, ஆனால் ஒரு நேரத்தில் அவரே கூட்டணிக்கு போனார். ஏன்னா அரசியல் சூழல்
அப்படி அதே மாதிரி தான் இப்போ விஜய் அவங்க வரப்படும் போதே என்ன சொல்கிறார், தமிழக வெற்றி கழக தலைவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வரும்போதே கூட்டாட்சின்னு சொல்லப்படும் போது இது வந்து இது எப்படின்னா இது ஒரு பார்ட்டில் போயிட்டு இப்போ செகண்ட் பார்ட் மாதிரி காமிக்குது. அப்போ மக்கள் மனசுலையோ இல்லை மக்கள் மனசை தாண்டி அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு விருப்பமானதே என்ன, எல்லா கட்சிக்குமே நம்ம வந்து அரசியலில் பங்கீடு வேணுன்றது எல்லாரும் நினைக்கக்கூடியது. அதை வந்து ஒரு தலைவராக வந்து சொல்லப்படும் போது, ஒரு நடிகராக சொன்னால் தெரியாது, ஆனால் தலைவராக வந்து ஒரு கட்சியின் தலைவராக சொல்லப்படும் போது அது மிகப்பெரிய உள்ள அதிர்வலை ஏற்படுத்தும். அதை தாண்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா அதிலே அந்த நிகழ்வில் ஒரு ஆதவ அர்ஜுன் கூட ஒரு விஷயம் ஒன்று சொன்னார், நம்ம எல்லாருமே பார்த்துருப்பாங்க. 2011 எப்படி நடந்தது, 2026 நடக்கும் அப்படின்னார். என்னென்னா கூட்டணியை சொல்கிறார். அதாவது யார் தலைமை ஏற்கிறாங்கன்றதை மீறி நம்முடைய பங்கு என்ன இருக்குன்றது, எங்களுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை, இல்லை நாங்கள் வந்து எம்எல்ஏ ஆக்கணும் எம்பி ஆக்கணுன்ற விஷயமே கிடையாது, நாங்கள் என்ன ஆனாலும் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணுன்றதை தெளிவாக சொல்ல வராங்க. அப்போ அந்த கட்சியை ஒரு பெரிய கட்சியே வருது அப்படின்னா அது அவங்க தலைமை தாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். ஒருவேளை இவங்க கூட சேர்ந்து இன்னும் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள் வந்து இவங்க தலைமை தாங்க, இது வந்து இயல்பு தான் அது. ஆனால் அவங்க வரும்போதே என்ன பண்ணுறாங்க, கதவு திறந்துட்டு தான் வராங்க. நாங்கள் வந்தால் நாங்கள் ஆட்சியில் வந்து ஒருவேளை வந்தால் இது வந்து மக்களுக்கு போடுற இந்த அலை கிடையாது, இது மக்களுக்கு போடக்கூடிய வலை கிடையாது, இது இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு போடக்கூடிய வலை. என்னென்னா நாங்கள் வரப்படும் போதே நாங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து வந்தீங்கன்னா நாங்கள் கூட்டாட்சி கொடுத்துருவோம் அப்படின்றத இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு தெரிவிக்கிறாங்க. இதுதான் அந்த இடத்துல தான் ஒரு கிங் மேக்கராக இருக்கிறாரு. அந்த இடத்துல தான் அவர் வந்து கரெக்டாக யோசனை பண்ணுறாரு. இன்னும் இருக்கக்கூடிய நிறைய ஆலோசகர்லாம் உள்ள வந்து அவங்க நிறைய ஆலோசனை கொடுக்கப்படும் போது நிறைய விஷயங்கள் மாறும். ஆனால் 2026 தேர்தல் என்பது இந்த வாட்டி களம் வந்து மிகப்பெரிய அளவில் சூடு பிடிக்கும். ஆனால் ஒரு விஷயத்த சொல்கிறேன், இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு மட்டும் நல்லது நடக்கும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இவங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டாலும் இந்த மக்களுக்கு நல்லது நடக்கும்ன்றத நான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். ஒரு தமிழ் தேசியவாதி அந்த கட்சிக்கு போய் ஆலோசனை சொல்கிற அளவுக்கு இருந்தார், போனார். அவரே திரும்பி வெளியில் வந்துட்டு அது சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த குறுகிய காலத்தில் இப்படி ஒரு நிலை என்ன சார்? ஒரு அரசியல் பொறுத்த 2 எதிர்பார்ப்பு இருக்கும் சார். ஒன்று தனக்கான எதிர்பார்ப்பு, தன்னுடைய கொள்கைக்கான எதிர்பார்ப்பு. இது பொதுவாக நான் காமனாக சொல்கிறேன், எல்லாருக்கும் உண்டானது. இது ஒரு மனிதன் இருக்குன்றனா 2 விஷயம், ஒன்று தனக்கான எதிர்பார்ப்பு, ஒன்று கொள்கைக்கான எதிர்பார்ப்பு. அவர் அதில் எதில் அவருக்கு கிடைக்கலன்றது அது அவருக்கு தான் தெரியும். யாராக இருந்தாலும் சரி, ஒருத்தர் போய் சேர்றாங்கனாலும் ஒரு கட்சியில் இன்னொரு கட்சிக்கு போகிறாங்க அப்படின்னாலும் அதில் இந்த 2 விஷயமே இருக்கும். தன்னுடைய எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும், தன்னுடைய கொள்கையை எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும். அதில் ஏதாவது ஒரு இடத்துல சோர்வு அடைஞ்சாலும், ஏதாவது ஒரு இடத்துல ஏமாற்றம் அடைஞ்சாலும், புதுசாக இருக்கிறவங்களாம் வெளியில் போவாங்க, புதுசாக எல்லாருமே வெளியில் போய் இது வந்து எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடியது தான். இப்போ விஜய் கட்சியில் சொன்னாங்கன்றதுக்காக நம்ம சொல்ல முடியும். எல்லா அரசியல் கட்சியிலும் இங்கேருந்து அங்கே போகிறதும் அங்கேருந்து இங்கே போகிறதும் அவங்களுடைய கொள்கைகள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போயிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தேவையான தேவைகள் வராமல் கூட போயிருக்கலாம். இது இயல்பு தானே சார் இது. இப்போ நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் அவர்கள் அந்த கட்சிக்கு, ஏதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு போக போகிறதா ஒரு செய்தி அடிப்படுது. இது வந்து அது சாத்தியமா, இல்லை இங்கே போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சார், இன்றைக்கி ஒரு சிறந்த ஒரு பேச்சாளராக ஒரு பெண்மணியாக இருக்கக்கூடியவங்க சகோதரி வந்து காளியம்மா அவர்கள். அதாவது நாம் தமிழர் கட்சி அவர்களுக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டது என்பது ஊரறிந்த உண்மை, உலகறிந்த உண்மை. அதை தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு பெண்மையாக இருந்து ஒரு சிறந்த பேச்சாளர் இருக்கப்படும் போது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதான் ஏதாவது ஒன்று அவங்க சூஸ் பண்ண தான் போகிறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய யூகத்தில் அடிப்படையில் பார்த்திங்கன்னா அவங்க இருந்த கொள்கை ஒன்று இருக்கும், அந்த கொள்கையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கட்சியில் சேர்த்துக்கு மட்டும் தான் வாய்ப்பு இருக்குமே தவிர அதை சார்ந்து ஒரு 70-80% ஓரளவுக்கு ஒத்து போகிற இதில் தான் அவங்களுக்கு சேர்ந்த வாய்ப்பு. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் யாரோடவும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, கூட்டணி இல்லை, அவங்க தனியாக தான் அவங்களோட கொள்கையில் சார்ந்து போகிறவங்க யாருமே தெரியலன்ற ஒரு நிலையில் ஒரு விஷயம். நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகள் என்பது தமிழருக்கு அனைத்து கட்சிகளும் கொள்கைகளில் வந்து பெர்சன்டேஜ் தான் மாறும், அளவுகள் தான் மாறும். அவர் 100% கொள்கைகளை எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு 25% கொள்கைகள் அவங்களுக்கு அதையும் வச்சு தான் அரசியல் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அரசியல் கிடையாது, அவங்களுடைய அளவுகோல் மட்டும் தான். என்னென்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சது நான் இதை தான் இப்படி தான் நடப்புன்றது அவருடைய இது. ஆனால் அதே நேரத்தில் வந்து ப்ராக்டிக்கல் இதை தான் 1967 வந்து அண்ணா எடுத்த முடிவு. இதே நம்மளுடைய தந்தை பெரியார் அவங்க வந்து கொண்டு போன அந்த பாதைகள் ஏன் வெளியில் வராரு, என்ன காரணம்னா கடவுள் மறுப்பை தாண்டி எல்லாரும் அரவணைக்கணுன்றது அவர் எடுத்த முடியும். அதுதான் அரசியல் சாணக்கியத்தனம். அது அதிகாரம், அரசியல் அதிகாரம் வேணுன்றது தானே முக்கியமாக. அதுதான் சார். இப்போ நம்ம ஒரு இயக்கமாக ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக திகழ்வதை விட ஒரு அரசியல் அதிகாரம் என்பது தான் இன்னைக்கு இந்த நாட்டினுடைய எல்லாருக்குமே நிர்ணயம் செய்யக்கூடியது. நாம் சொல்லக்கூடிய சொற்கள் இப்போ நான் கூட ஒரு பொது தளத்தில் நான் இன்னைக்கு பேசலாம், ஆனால் நானும் ஒரு அரசியல் தளத்தில் ஒரு அங்கீகாரத்தில் இருந்தால் மட்டும்தான் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பதிவாகும். இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம பேசிட்டு போகலாம். அதுதான் 1967 அண்ணா அவர்கள் எடுத்த முடிவு.
தன்னுடைய கொள்கை தலைவராக தனக்கு பிடித்தமான தலைவர் தன் வளர்த்தெடுத்த ஒரு தந்தை போன்ற இருக்கிற தலைவர் எதிர்த்து வந்து நிற்கிறாரு. என்ன காரணம்னா நான் சொல்லக்கூடிய அந்த செயல்கள் அதிகாரத்துக்கு வந்தால் மட்டும்தான் பண்ண முடியுன்றது அவர் எடுத்த முடிவு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் இதிலே பார்த்தீங்கன்னா 75 ஆண்டு கால அரசியல் இதில் பார்த்தீங்கன்னாவே குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரத்துக்கு வரணுன்ற எண்ணத்தில் இன்றைக்கி நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த பாதை தான் இன்றைக்கி எல்லாருமே பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரியார்கிட்டேருந்து அறிஞர் அண்ணா ஐயா அவர்கள் வந்தார்கள். அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார்கள். அவர் கூட இருக்கப்படும் போது தான் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதுக்கடுத்து உருவாக்குறாங்க. அப்போ அதுலேருந்து வந்த அரசியல் சாணக்கியத்தனம் தான் இன்றைக்கி இந்த 2 கட்சிகளையும் ஆண்டு கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கி அண்ணா கொண்டு வந்த அந்த பாதையை தான் 2 கட்சியுமே ஆண்டு கொண்டு இருக்கின்றது தான் நம்முடைய நிதர்சனமான ஒரு உண்மை. இப்போ அதை தான் என்ன பண்ணுறாங்க, வரக்கூடிய எல்லா கட்சிகளுமே என்ன பண்ணுறாங்க, இப்போ அண்ணன் சீமான் மாதிரி அண்ணன் திருமாவளவன் இன்னும் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியும் தன்னுடைய கொள்கைகள் என்னன்றது அம்பேத்கர் கொள்கையில் இருக்கும், பெரியார் கொள்கையில் இருக்கும். இதை தாண்டி எல்லாருடைய கொள்கைகள் வச்சு தான் ஒரு அரசியல் கட்சி தொடங்கும். இதை தான் விஜய் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் கேட்சபிள் பண்ணுறாரு. அவங்க பேசக்கூடிய மேடை கூட பாருங்க, 67 நடந்த ஒரு மாற்றம், 77 நடந்த ஒரு மாற்றம் 2026 நடக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ முழுமையாக கரெக்டாக, அதாவது நம்ம வந்து சொல்லுவாங்கள்ல இவங்கெல்லாம் அரசியல் தெரியாத வராங்க இப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் தாண்டி வந்து வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை நம்ம பார்க்குற பருவ இப்போ நம்ம இவரோட விஷயத்தை புகழ்றதுக்கு நம்ம அந்த கட்சியும் கிடையாது. ஒரு அரசியல் விமர்சகராக நம்ம பார்க்கப்படும் போது ஒரு கட்சி எப்படி வளருது, ஒரு கட்சியோட அடித்தளை எப்படி இருக்கின்றது, அவர்கள் சொல்லக்கூடிய செயல்கள் எப்படி இருக்கின்றதா இப்போ கொண்டு போயிட்டாங்க. 67 அறிஞர் அண்ணா ஐயாவை கொண்டு போயிட்டாங்க, இந்த பக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை கொண்டு போயிட்டாங்க, இப்போ 2026 விஜயை கொண்டு வராங்க. இதை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு சார். இப்போ காளியம்மாள் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியவர்களையும் அந்த கட்சிக்குள்ளே இன்னும் இருக்கிற அதிருப்தியாளர்களையும் ஒன்று சேர்த்து வேற ஒரு கட்சியாக, தமிழ் தேசிய கட்சியாக, ஏன்னா தமிழ் தேசிய கட்சின்னு சொல்கிறது நாம் தமிழர் மட்டும்தான் இருக்குது, வேறு யாரும் அவ்வளோ பெருசாக இல்லை, அந்த 2வது இடத்தை தக்க வைத்து, அதாவது 2வது இடத்தை பிடிப்பதற்காக அந்த மாதிரியான செயல்பாடுகளில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சார், இந்த தமிழ் தேசியம் என்பது பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானோட பழநெடுமாறன் அவங்க தான் வந்து அதிகமாக கொண்டு வந்து மக்கள்கிட்ட அதிகமாக உள்ளே போய் பார்த்தது. அவராலையும் இங்கே ஃபீல்டில் நிற்க முடியல. இது அரசியல் களம் வேறு, ஒரு அமைப்பு ரீதியில் இருக்க களம் வேறு தமிழ் தேசியம் என்பது. இப்போ அதுதான் அண்ணன் சீமானும் அவங்களும் கொண்டு வந்தாங்க. அவங்களாலையும் அரசியல் களம் என்பது நல்லா பார்த்துங்க, ஒரு இது வரைக்கும் 5-6 வாட்டி தேர்தலில் நின்று இருக்கிறாங்க. இருந்தால் அரசியல் களம் அதிகாரம் என்பது வேறு என்பது அவருக்கும் தெரியும். இப்போ அதை தாண்டி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அவங்க காளியம்மா சகோதரி அவங்கள வந்து 100% இதெல்லாம் அப்படி பண்ணாலும் வேணால் அவங்களுக்கு ஒரு லேபிள் வேணால் கிடைக்குமே தவிர மாற்றத்துக்கு உண்டான வழி இது கிடையாது. ஒரு உண்மையாக அரசியல் தெரிஞ்சவங்க இல்லை நம்ம அரசியல் சாணக்கியாக இருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினச்சா 100% அந்த வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க சார். இப்போ தமிழ் தேசியம் மட்டும் பேசிக்கொண்டு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் வந்து அமர முடியாது அப்படின்ற நிலை இருக்கா? அதாவது சார், தமிழ் தேசியம் என்பது பார்த்தீங்கன்னா நம்ம பேசக்கூடிய இந்த விஷயத்தில் நம்மளுடைய அளவுகோல் மட்டும்தான் தவிர, ஆனால் முழுமையான தமிழ் தேசியம் செய்து வந்திருக்கணும்னா என்றைக்கோ பழநெடுமாறன் வந்திருக்கணும். இந்த மக்களுக்காக இந்த இதுக்காக சேவை செஞ்சது அது எல்லாமே எல்லா வரலாறை திருப்பி பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் மட்டுமே பேசிட்டு வந்தவங்க வந்திருந்தாங்க. இன்றைக்கி எப்பயும் அவங்க தான் ஆட்சி வந்திருக்கணும். ஆனால் இங்கே அதெல்லாம் கிடையாது. இந்த அரசியல் என்பது எல்லாத்தையும் கலவை, இது எல்லாத்தையும் கலந்து தான் இருக்கணும், எல்லாத்தையும் அரவணைச்சு தான் ஆகணும், எல்லாரையும் சரி செஞ்சு தான் ஆகணும். அப்போது இது கலவையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அரசியலை நிலைச்சு நிற்க முடியும். அதுதான் அண்ணா திருமாவளவங்க எடுக்கிறாங்க, ஒவ்வொரு வாட்டி பிராண்ட் எடுக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அவர் ஒரு பேட்டியில் கூட கொடுத்துருந்தாங்க, அண்ணா திருமாவளவன் அழகாக சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு சதவீதம் நான் வந்து என்னுடைய கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இல்லை, ஓட்டு சதவீதம் எனக்கு கம்மியாக இருக்குது, அங்கீகாரமே இல்லை, ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் தேர்தலையும் இந்த திருமா தேவைப்படுகின்றார் என்பதை அவர் பதிவு செய்கிறார்ல, அதுதான் அரசியல் சாணக்கியம். தான் எந்த இடத்துல இருக்கின்றோம் என்பதை விட தான் எவ்வளோ நாள் நிலைச்சு நிற்கிறோம் அதுதான் தேவை. அதுதான் எல்லா அரசியல் கட்சியும் செய்வாங்க. இதில் ஒரு சில பேர் வந்து இப்போ அண்ணா சீமான மாதிரி நான் இதில் தான் நிற்பேன் அப்படின்னா நின்றுட்டு தான் இருக்கணும். நம்ம அவரை குறை சொல்லலை, அந்த இயல்பு அவ்வளோதான். ஆனால் அதை தாண்டி கலவையாக கலந்த நான் மட்டும்தான் நம்ம அரசியல் கட்சியும் நடத்த முடியும், இந்த மக்களையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். 2வது சார், நமக்கு உண்டான ஒரு கொள்கை சொல்லி ஒன்று இருக்குன்னா அந்த கொள்கைகள் நிறைவேறவரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும், காத்திருந்து தான் ஆகணும், பதுங்கி தான் இருந்து தாங்கணும். இந்த இடத்துல நம்ம விட்டு கொடுக்குறோம், இந்த இடத்துல நம்ம கீழே போயிட்டோம், நம்ம அப்படிலாம் என்னவே கூடாது. அரசியல் இருக்கக்கூடிய அத்தனை தலைவரும் உணரக்கூடிய இந்த விஷயம், அதை எல்லாருமே உணர்ந்துருப்பாங்க. அதை உணர்ந்தவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறிட்டு போயிட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும்னு நினச்சி இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்காக இவங்களும் குறைஞ்சவங்க கிடையாது, அப்படி போகிறவங்களோன்றது அதுக்காக குறைஞ்சி போயிட்டாங்கன்னு கிடையாது. அதுதான் அரசியலுடைய நுணுக்கம், அரசியலோட சாணக்கத்தினம். அந்த இடத்துல தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த நம்ம தொண்டர்களையும் அந்த மக்களையும் ஏதோ அடுத்த கட்ட கொண்டு போகணுன்றதான் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தலைவரும் நினைப்பாங்க சார். அது இப்போ சீமான் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் வெடிகுண்டு வீசுவேன் அப்படிலாம் பேசினார். அப்போல்லாம் காவல்துறை அமைதியாக தான் இருந்தது. இப்போ இந்த ஒரு வழக்கில் வந்து ஒரு நோட்டீஸை ஒட்டுறாங்க, அதை கிழிக்கிறாங்க, உடனே அங்கே இருக்கிறவங்கள எடுத்து கைது பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க?
அதான் அரசியல். இதானே சார் அரசியல். அதாவது எல்லாமே அப்படிதானே சார். ஒரு விஷயம் வந்து ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக போகுது அப்படி சொல்லப்படும் போது அதை ஏதாவது ஒரு வகையில் வந்து பழசுலேருந்து நோண்டுவாங்க, இதுலேருந்து இது பண்ணுவாங்க. இதெல்லாமே இயல்பு தானே செய்யுது. ஏன்னா அரசியலை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் நடக்க தான் சார் செய்யும். இன்னும் இப்போ இதெல்லாம் இன்னும் கம்மி, இன்னும் எவ்வளோ நடக்கும். ஏன் இது இப்போ மத்திய அரசில் நடக்காதுதான் மாநில அரசு நடக்குது. இதுதான் அரசியல். அதிகாரம் கையில் இருக்கப்படும் போது சில விஷயங்கள் நல்ல விஷயங்களும் இருக்கும். அதில் நம்ம யாருமே தப்பு சொல்லவே முடியாது. ஒரு காவல்துறை வந்து செய்கிறாங்கன்னா அதில் நேர்மையான விஷயமும் இருக்கும், சில விஷயங்கள் தப்பாகவும் பார்க்குற பார்வையில் இருக்கும். இது எழுப்பு தான் சார். ஏன்னா இன்றைக்கி அரசியலில் அவர் வந்து எல்லா விதத்துக்கும் அவர் வந்து ஒரு டஃப் கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து அவருடைய பிரச்சனைகள் வந்து இது வந்து கொண்டு வரதா செய்யும். இது இவர் மட்டும் கிடையாது, இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் நடக்கதா செய்யும். இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஏதாவது ஒரு ப்ரெஷர் வரதா செய்யும், எதிர்கட்சியாக வரதா செய்யும். தான் அரசியல் சார். இது அரசியலில் இதெல்லாம் சகஜமாக பார்த்து சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். இப்போ 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும் உங்கள் பார்வையில்? 2026 தேர்தல் என்பது பார்த்தீங்கன்னா மும்முனை போட்டியாக இருக்கும் சார். அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா அதிமுக, திமுக, விஜய் 3, அப்புறம் இல்லை, அதுதான் சொல்ல வந்தேன் நான். தமிழக வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பேரிய இயக்கம் ஆண்டுகிறதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவங்க வந்ததுக்கப்புறமா அதுக்கடுத்து திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருமுனை கட்சிகளாக இருந்து பெரும்பான்மை கட்சிகளாக இருந்து 5 வருஷம் வந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இந்த 2026 என்பது பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சிகளும் இருப்பாங்க. நான் சொல்லக்கூடிய மும்முனை போட்டி என்பது அதாவது எப்படின்னா பெரிய சக்தியாக இருக்கக்கூடியது. மீதி இப்போ நான் கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் கூட அது வந்து 15 முனை 20 முனை ஒரு பேசக்கூடிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சார் தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரைக்கும் 2 தான் சார் மெயின். ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி, இன்னொன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. இது இப்போ கிடையாது, பொதுவாக இது நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது இதுதான் நடக்கும். ஏன்னா இன்றைக்கி ஆளுங்கிட்ட அரசில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வலுவாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்கள் கூட்டணி பலமாகவும் இருக்கின்றது, அவர்கள் ஆட்சியும் பலமாக இருக்கின்றது. 2027 அதிகப்படியான அதாவது 100க்கு ஒரு 80-70% அவர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆட்சியில் அதிருப்தி தானே சொல்லிகிட்டே இருக்காங்க சார். அதுதான் சார். இது எல்லாம் இப்போது நான் ஜெயிக்கணும்னா நான் குறை சொல்லி தான் ஆகணும், நான் அதிகாரத்துக்கு வரேன்னா குறை சொல்லி தான் ஆகணும். எல்லாம் அது இயல்பு தான். அது ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இப்போ இந்த குறை வரதான் செய்யும். இது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி தான், இல்லை இருக்கக்கூடிய எதிர்கட்சி சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் பார்வையில் அப்படி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது சார். அதாவது ஒரு விஷயம் ஒன்று சார், அதாவது நம்ம பார்க்குற பார்வையில் வந்து நம்ம எப்படி வேணும் பேசிடலாம். ஆனால் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப வலுவாக இருக்கின்றது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் 2026 என்பது பார்த்தீங்கன்னா இதே திராவிட முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற இது 2 கட்சிகள் இருக்கப்படும் போது அவர்கள் அமைக்கின்ற கூட்டணியுடைய வலுவை வச்சு தான் இந்த ஆட்சி இருக்கின்றது. ஆனால் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கை ஓங்கிதாக இருக்கின்றது. அது நம்முடைய பார்வையில் இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயமே தான். அதை தாண்டி இந்த 2026 என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகின்றது. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பொதுவாகவே ஆட்சியில் இருந்தாலும் இல்லை கடி எப்பவும் வலுவான எதிர்கட்சி இருக்கக்கூடியவங்க. அம்மா ஆட்சியில் இருந்தாலும் சரி தான், இப்போ மாண்புமிகு அண்ணா திரு எடப்பாடியார் அவங்க ஆட்சியில் இருந்தாலும் சரி தான், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போவுமே எதிர்கட்சியாக இருந்தாலும் அவருக்கு வலுவாக இருக்கக்கூடிய எதிர்கட்சி. இப்போ பார்த்தீங்கன்னா 2011 எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு பார்த்தீங்கன்னா 2மே ஒன்றா தான் இருந்தது. என்ன, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அம்மையார் இருந்தாங்க, எதிர்கட்சியாக இருந்தது ஒரு விஜயகாந்த் சார் இருந்தாங்க. ஆனால் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களோட கம்மியான இதில் தான் இருந்தாங்க. ஆனால் அதுலேருந்து அவங்க மீண்டு வெளியில் வந்து இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை வலுவாக உட்காந்துருக்கிறாங்க. இன்னமும் வலுவாக தான் ஆக்குவாங்க. ஏன்னா தன்னுடைய கட்சி இன்றைக்கி பாரம்பரியம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்தை வந்திருக்கின்றது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதை தாண்டி ஒரு ஆட்சியில் வலுவாக இருக்கக்கூடிய எதிர்க்கணும்னா கூட்டணிகள் பலமாக இருக்கப்பட வேண்டும். அந்த கூட்டணி என்பது பார்த்தீங்கன்னா எல்லாரும் 3 முனை 4 முனை போட்டி வரலாம், அது இயல்பு. ஆனால் அந்த கூட்டணி இப்போ 2016 கூட ஒரு கூட்டணி அமைச்சாங்க. யார், நம்ம ஒரு விஜயகாந்த் சார் அவங்களுடைய தலைமையிலும் அண்ணன் திருமாவளவனும் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்து வந்து அமைச்சாங்க மக்கள் நல கூட்டணி. அதான் அது வெற்றிக்கு உண்டான கூட்டணியா முடியல. சீட்டுகள் வேணால் இப்போ நம்ம வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கிட்ட சீட்டுகள் கம்மியாக வாங்கிக்கிட்டு நம்ம ஜெயிக்கிறது வேறு. ஆனால் சீட்டு நம்ம அதிகமாக கொடுத்து நம்ம ஜெயிக்காமல் பொறுத்தவரை அது எந்த யூசேஜும் கிடையாது. இப்போ அந்த மாதிரி தான் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கள பார்வையில் பார்த்தீங்கன்னா 2026 பார்த்தீங்கன்னா அந்த மும்முனையை சொன்னது 2 முனை கூட வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் இப்போது தமிழக வெற்றி கழகம் என்பது எதிர்ப்பது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய பார்வையில் பார்க்கப்படும் போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியதை அவங்க பெரும்பான்மையாக பேசுகின்றாங்க. இது வந்து எல்லா அரசியல் கட்சிக்கும் இயல்பு. ஏன்னா நாம் யாரை மேலே இருக்க எதிர்த்தா தானே நம்ம மேலே போக முடியும், இது இயல்பு.
அதுபோல தான் இப்போ 2026 என்பது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து க்ளீனாக சொல்கிறாங்க. யார்? நம்முடைய விஜய். அவங்க என்ன சொல்கிறாங்க? எனக்கு ஆட்சியில் பங்கு வேணும் தான் சொல்ல வராங்க, தவிர சீட்டு இத்தனை வேணும்னு சொல்லலை. அப்போது ஒரு அதிகாரத்தை ஒரு பலமாக இருக்கக்கூடியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதுக்கணும்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக வெற்றி கழகமும் இணைஞ்சால் அதை வந்து எதிர்க்கிறதுக்கு கரெக்டான வலுவாக இருக்கும். இல்லை நாங்கள் எல்லாருமே நாங்கள் தான் முதலமைச்சராக இருக்கணும், இல்லை நாங்கள் தான் அதிகாரத்தில் இருக்கணும், எல்லாரும் அப்படி நினச்சி பண்ணாங்கன்னா 100% மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஆட்சியில் வரும். ஏன்னா இன்னைக்கு வலுவான ஒரு கட்டமைப்பில் இருக்கின்ற கட்சியிலும் சரி அரசாங்கத்திலும் சரி குறைகள் எல்லா அரசாங்கத்தையும் இருக்கக்கூடியதா சார். அந்த குறைகள்லாம் வந்து அதெல்லாம் மறந்து போயிடுவாங்க. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்தந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய வாக்கு, அதாவது அந்த கட்சியில் இருக்கவங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவங்க யாருக்குமே மாற்றி போட மாட்டாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தும் மாற்றி போட மாட்டாங்க. ஆனால் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதா, நாம் அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதா அப்படின்னு பார்க்கப்படும் போது இன்னைக்கு யார் தனியாக நின்னாலும் சரிதான், இல்லை கூட்டணி வலுவாக அமைச்சாலும் சரிதான், இன்னைக்கு இந்த 2 கட்சி தலைமையில் தான் கூட்டணி தமிழ்நாட்டை எடுபடும். அப்படி பார்க்குற பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக இருக்கின்றது. ஒரே வலுவாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம அடுத்த கட்டத்துக்கு அதிகாரத்துக்கு நம்ம வரணும்னு சொல்லி நினைச்சார்னா எடப்பாடியாரும் விஜய் நினைச்சா 100% வாய்ப்பு இருக்கு. இது பொதுவான கருத்து. என்னன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் தேவையான இவங்க வந்து ஆட்சியில் பங்குன்னு கேட்குறாங்க, இவங்க ஆட்சியில் வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் தனித்தனியாக இருந்து நம்ம எதிர்க்கணும்னா கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் 100% ஆட்சி மறுபடியும் பிடிக்கும் சார். இப்போ விஜய் சொல்லும்போது ஊழல் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதனால் அதை எதிர்க்கிறோம் அப்படி. சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஊழல் இல்லாத ஆட்சியா? ஏன்னா ஊழலுக்காக ஜெயலலிதா அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை அடைந்தவர். சரி, அப்போ அங்கே போய் இவர் எப்படி கூட்டணி வைப்பார்? சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எந்த கட்சியாக இருந்துச்சு நான் சொல்ல இந்தியா முழுக்க கூட சொல்கிறேன், எல்லா அரசியல் கட்சி மேலேயும் எல்லா அரசியல் கட்சி தலைவர் மாதிரி ஏதாவது ஒரு புகார் இருக்க தான் செய்யுது. அப்படி பார்த்தா யாருமே இங்கே வந்து கூட்டணி அமைக்கவும் முடியாது. தண்டனை அடைந்தவர்கள் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் வந்து குறைவானவர்கள் தானே. சரிங்க சார், இது நீங்கள் சொல்கிறீங்கல்ல, தண்டனை அடைந்தவர்கள் சொல்கிறீங்கல்ல, 2010 தண்டனை அடைஞ்சாங்க, மறுபடியும் அவங்க ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கிட்டு தானே ஓட்டு போட்டாங்க. மக்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் பொதுவான பார்வையில் நீதிமன்றம் சொன்னால் கூட மக்கள் மன்றம் அதை ஏற்றுக்கல. அதுதான் சார், அதுதான் இந்த மக்கள் வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து தப்பானவங்க கொண்டாங்க, தன்னுடைய தலைவர் வந்து தவறானவர்கள் அந்த மக்கள் உணர்றாங்க. அரசாங்க ரீதியில் சட்டப்பூர்வமாக தவறு என்றது வருகின்றது, அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை தாண்டி அவங்க மறுபடியும் அவங்க இப்போ கிடையாது, அவங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா 1996 2001 அவங்களுக்கு இது போல பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை தாண்டி அவங்க மறுபடியும் மக்கள் ஆட்சியில் தானே உட்கார வச்சாங்க. அதெல்லாம் வந்து அரசியலில் வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது சார். அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான அதிகாரத்துக்கு வரதுக்கு உண்டான விஷயங்களை வந்து எல்லா கட்சிகளும் செய்வாங்க. அதில் கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே அதுக்கு உண்டான கட்டமைப்பை செஞ்சுட்டாங்க, வலுவாக வந்து இருக்கிறாங்க, அரசாங்கத்திலையும் இருக்கிறாங்க. அது தாண்டி அவர் இருக்கக்கூடிய கட்சிகளையும் கரெக்டாக அரவணைச்சு வச்சிருக்கிறாங்க. இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்றைக்கி நம்ம ஆட்சியில் உட்காரோன்னு சொல்லி யார் முடிவு பண்ணுறாங்களோ, ஆட்சியில் இருக்கிறவங்க முடிவு பண்ணணும் அவசியம் கிடையாது. அவங்க ஏற்கனவே நல்ல சிறந்த ஆட்சி, நல்ல ஆட்சி, அவங்க அடுத்தடுத்த ஆட்சியில் வருவாங்க. அதுக்கு உண்டான கட்டமைப்பு அவங்க பலமாக இருக்கிறாங்க. ஆட்சியில் யார் வரணும்னு நினைக்கிறவங்க இங்கே யார்? அண்ணன் எடப்பாடியார் நினைக்கிறாரு, அதே போல் தமிழக வெற்றி கழகம் விஜய் நினைக்கிறாரு. ஆட்சியில் வரணும்னு நினைக்கிறவங்க வேற மற்றவங்க எல்லாருமே வந்து அந்த கூட்டணி வாய்ஸாக தான் வருவாங்க. அது தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி தான், இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி அவங்க கூட பயணம் செய்கிறது தான் அவங்க வாய்ப்பு இருக்குது. தனித்தனிமாக நின்னாலும் அவங்க முடியாது. அதாவது கிடைக்கக்கூடிய அந்த 4 சீட்டு 5 சீட்டு எம்எல்ஏ கூட கிடைக்காதுன்றது தெரியுங்க. அப்போது ஆட்சியில் வரக்கூடியவங்க அவங்க செய்கின்ற அந்த செயல் இன்னைக்கு வந்து ஊழல் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைலாம் எங்கேயுமே எடுபடாது சார். ஏன்னா அதெல்லாம் அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிறது ஆட்சியில் அதிகாரத்தை வரணும்னா அவங்க போடக்கூடிய அந்த ஆலோசனை பண்ணி இதில் ஆட்சி அதிகாரம் கிடைக்கக்கூடிய விஜய் இருக்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வெளிப்படையாக சார் தமிழக வெற்றி கழகம் கட்சி பிரித்து பார்த்தா விஜய் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நட்சத்திர அந்தஸ்து, ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் ஆகிட்டார் நம்மளுடைய பார்வைக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர்ன்றதை மீறி இன்னைக்கு விஜய் ஒரு இடத்துக்கு இப்போ என்ன சார் 2026 ஒரு வேன் மூலியமாக பிரச்சாரம் பண்ணிட்டோம் சார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 5000 பேர் 2000 பேர் திரளுவாங்க சார். ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களா பிரச்சனை கிடையாது. ஆனால் மக்கள் கிட்ட அந்த மார்க்கெட்டிங் போகும்ல, அந்த மார்க்கெட்டிங்கை யார் யூஸ் பண்ணணும்? அதிகாரத்தில் வரக்கூடியவங்க யூஸ் பண்ணணும். இது பொதுவாக நான் சொல்கிறேன். அப்போ அவங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் இதை வந்து யோசனை பண்ணுவாங்க. ஆனால் தான் அதிகாரத்துக்கு வரப்படும் சொல்ல நினைக்கக்கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் தான். இதில் ஒன்று நம்ம ஆளுங்கின்ற அரசு, இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதிர்கட்சியாக இருக்கிறவங்க தான் அதிகப்படியாக நம்மளுடைய அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவங்க. அப்போ அவங்க தான் உபயோகப்படுத்தணும், அவங்க தான் விஜய் உபயோகப்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஏற்கனவே ஆளுங்கட்சி எதிர்க்கிறதுல நிலைப்பாட்டில் வந்துட்டாருன்றது தெளிவாயிடுச்சு. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் அதில் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பார்த்தீங்கன்னா ஆட்சியில் வரணும், அரசாங்கத்தில் வரணும், அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு நினச்சா அவங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள்
கரெக்டாக இருந்ததுன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் ஒரு ட்ரெண்டிங்கே போகுது. நான் தான் சொல்கிறேன், 2026 வந்து விஜய் எவ்வளோ ஓட்டு வாங்குறாரு, ஓட்டு வாங்கலாம் கிடையாது, அதெல்லாம் ஒரு விஷயமே இருக்காது. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயமே ஏற்படும் 2026 இந்த அரசியல் களம், தமிழ்நாட்டு அரசியல் களம் வந்து வேறு லெவலில் போகும். ஏன்னா சும்மாவே இன்றைக்கி ஒரு சின்ன விஷயமா ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குது, ஆனால் அதெல்லாம் ஒரு நாளில் மறைஞ்சிரும். ஆனால் அரசியல் களம் என்பது இருக்கும்ல. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா அதாவது பேச்சுரிமை கருத்துரிமை பேசக்கூடிய தலைவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கின்றார்கள். வரக்கூடியவங்க வந்து ஓட்டு போடுவாங்க, தனக்கு ஆதரவாக இருப்பாங்கலாம் கிடையாது, ஆனால் கை தட்டுவாங்க, மக்கள் வந்து பெருந்திரள் கூட்டம் வரும். அந்த கூட்டம் பேச்சுரிமை கருத்துரிமை இருக்கக்கூடிய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அண்ணன் திருமாவளவன் இருக்கிறார் கருத்துரிமை தலைவராக, அண்ணன் வேல்முருகன் கூட இருக்கிறார், அண்ணன் ஐயா ராமதாசியம் கூட இன்னைக்கு இந்த இருக்கக்கூடிய மக்கள் எல்லா கருத்துரிமைகளை பேசி ஒரு மிகப்பெரிய வளர்ந்தக்கூடியவர் இருக்கிறாங்க. அது அண்ணன் சீமானும் இருக்கிறார் கருத்துரிமை தலைவராக, தன்னுடைய பேச்சுகள் கருத்துரிமை. அப்போ அந்த வகையில் விஜய் பேசக்கூடிய பேச்சுக்கள் இதில் கேலியாக இருக்குது, கிண்டலாக இருக்குது, நையாண்டியாக இருக்குது, இதெல்லாம் மீறி ஒரு மாசுன்னு ஒன்று இருக்குது. அந்த மாசை யார் பயன்படுத்த போகிறாங்கன்றதா 2026 இருக்குது. இவர் மாசை பயன்படுத்தி இருக்கக்கூடிய சிறு குறு கட்சிகளை சேர்த்து இவர் தலைமையில் அமைக்க போறாரா, இல்லை இவரை வந்து இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் இருக்கக்கூடியவங்க வந்து அரவணைச்சு இதை ஏதாவது ஒன்று பண்ணி ஆட்சியர் அதை வரணும்னு நினைக்க போறாங்கன்றதா உண்மை. ஆனால் கண்டிப்பாக நடக்கும். இந்த 2026 வந்து ஆளுகின்ற அரசும் ஒரு சாதாரண அரசு கிடையாது, சாதாரண கட்சி கிடையாது, பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி. நீங்கள் வலுவாக இருக்கின்றார், அவர்களும் அவ்வளோ சீக்கிரத்தில் சளைத்தவங்க கிடையாது, தன்னுடைய ஆட்சி விட்டு கொடுக்கணும்னா அப்படி அவசியமே கிடையாது. அதுக்கு உண்டான கட்டமைப்பும் அவங்க நீங்கள் பலமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க எதிர்க்கக்கூடிய அரசியல் இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் தான் இதை கரெக்டாக புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணி ஆட்சியில் நம்ம வரணும்னு நினைச்சால் கண்டிப்பாக விஜய் இதில் நடுவில் நின்று ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்துவார் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது சார். இப்போ நீங்கள் தொடக்கத்திலே சொன்னீங்க மும்முனை போட்டியாக இருக்கும், ஒருவேளை 2 முனையாக கூட இருக்கும்னு சொன்னீங்க. ஆனால் தனியாக இருக்கிற சீமானை பற்றி பேசலை, பாரதிய ஜனதா கட்சி பற்றி பேசலை, இந்த 3வது அணி யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? நான் அதுக்கு தான் 2014 மக்கள் நல கூட்டணின்றது ஒரு உங்களுக்கு ஒரு விளக்கமே கொடுத்தேன் சார். தமிழ்நாட்டு அரசியல் 2 அரசியல் கட்சி தான் சார். இப்போ விட்டுட்டு 3வது அணி யார்? 3வது அணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் தனித்தனியே யார் நிற்கிறான்னு சொல்லி, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இப்போ பிஜேபி இருக்கிறாப்ல, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடியது, அதாவது மக்களுக்கு நல்ல ஒரு பப்ளிசிட்டியான ஒரு பெரிய அரசியல் கட்சி இது. இவங்கெல்லாம் என்ன பண்ணாலுமே ஏற்கனவே வந்த வரலாறு நம்ம திரும்பி பார்க்கணும். இப்போ நாடாளுமன்றத்தில் இதே மாதிரி தான் மும்முனை 4 முனை இவங்கெல்லாம் விஜயோட சேருவாங்கன்றீங்களா சார்? அரசியல் என்ன ஒன்றும் நடக்கலாம் சார், தனக்கு தேவை இருந்தால் கூட 4வது ஒரு அணி இருக்கணுமே. அதாவது நம்ம சீமான் கட்சி 4வது அணியாக இருக்கும் சார். அவரு சீமான் இப்போ நல்லா கேட்டீங்க, 2 முனை போட்டி வந்தாலும் மும்முனை போட்டியா அண்ணன் சீமான் நிற்க போறாரு, 4 முனை வந்தாலும் அவர் நிற்க போறாரு. அது உள்ளவே வந்து நம்ம போக தேவை, ஏன்னா அது அவரை பொறுத்த அவர் கொள்கைக்கு அவர் நிற்கிறாரு. இல்லை இப்போ அதை எடுத்துட்டு 5வது ஒன்று இருக்கும் போல இருக்க. அதாவது விஜய் அவர்கள் வந்து பாஜகவையும் பேசுறாரு, அந்த கட்சியை பற்றி பேசுகிறாரு, அதிமுகவும் போக முடியல, திமுகவும் போக முடியாத சூழலில் அவர் ஒரு கட்சி ஒரு கூட்டணி, நாம் தமிழர் ஒரு கூட்டணி, அதுக்கப்புறம் பாஜக தனியானா அது ஒரு கூட்டணி ஆகிடாதா சார்? அதுதான் சார், அரசியல் சாணயத்தனம் புத்திசாலித்தனம் இருக்கிறவங்க யாருமே அந்த வேலை பண்ண மாட்டாங்க சார். இதெல்லாம் வந்து வரலாறுல திரும்பி பார்த்தாவே இது போல் செஞ்சு வேணா மக்கள் மனசில் நான் நிற்கிறோம், நாங்கள் வந்து நாங்கள் ஒரு 4 முனை போட்டி 3 முனை போட்டி 5 முனை போட்டின்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரத்துக்கு உண்டானது கிடையாது. இப்போ இன்றைக்கி ஒன்றும் இல்லை சார், கிராமத்துலலாம் வந்து பிஜேபி வளரலன்னு சொல்லி ஒரு இது வந்து பேசுவாங்க பொதுவாக, அந்தளவுக்கு வந்து கீழ்கட்டமைப்பு பெருசாக இல்லைன்றது. ஆனால் இன்றைக்கி அவர் அண்ணாமலை அவங்க வந்து கீழ்கட்டமைப்பு சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த கட்சி வந்து ஏற்கனவே வளர்ந்த கட்சி தமிழ்நாட்டில் உள்ளே வரணுன்றதுக்காக இதை பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் விஜய்க்கு அது அவசியமே கிடையாது. இப்போ விஜயை பொறுத்த நான் தான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பெரிய ஒரு நட்சத்திரத்தில் ஒரு அந்தஸ்தில் ஒரு பேச்சாளர் தான் அவர். இன்றைக்கி விஜய் கூட பெருந்திர ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் விஜயை வந்து யாரும் இழக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இனி வருங்காலங்களில் தமிழக அரசியலில் விஜய் இழக்கிறதுக்கு உண்டான இதுவே கிடையாது. விஜயை ஆதரித்து அரவணைச்சுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஆட்சியில் அதிகாரத்தை வரணும்னு நினச்சா அரசியல் எது ஒன்று நடக்கும். நான் இருக்கிறேன், நான் என்னுடைய கட்சி இதுன்னு சொல்லி காமிக்கிறேன்றதுக்காக வேணால் எத்தனை முனை போட்டியும் வரலாம் சார். போட்டி என்ன பண்ணாலும் சார் 2 முனை போட்டி தான் சார். ஒன்று திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு போட்டி, ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட போட்டி, 3வது மும்முனை போட்டியாக ஒருவேளை விஜய் வந்தால் பேசப்படும். விஜய் வந்து மும்முனை போட்டியாக வந்தால் அவர் நான் தனியாக நின்னாலும் சரி, இல்லை இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து வச்சாலும் சரி வெற்றி பெற முடியாது, வெற்றி பெற 100% முடியாது சார். அது அவரே அறிஞ்சது, அதெல்லாம் வந்து பக்கவாக இருக்கிறப்பல சார். அவங்க அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும் இல்லை மக்கள்கிட்ட கொண்டு போனால் 2 மாதம் வேணும் சார். ஒன்று வந்து பொருளாதாரம் என்பது அது சாதாரண ஒரு சின்ன இடத்துல ஒரு அரசியல் கட்சி தொடங்க ஒன்று தேவை. பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு விஜய். அதுக்கடுத்து 2வது வந்து ஒரு மாஸ் தேவை, என்ட்ரி. அது 2மே அவர்கிட்ட இருக்கு.
இப்போ அதனால தான் பொருளாதாரம் இருக்கிறதுனால தான் பிரசாந்த் கிஷோரை கூட்டு வந்து மேடையில் உட்கார வச்சிருக்காரு. இந்த ரெண்டு இருக்கிறவர் ஏன் வெற்றி பெற முடியாதுன்னு நினைக்கிறீங்க தனியா? அதுதான் சார் தமிழ்நாடுடைய அரசியலே வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா சார், இங்கே தமிழ் தேசியம், திராவிடம், இங்கே இந்த மாதிரி எல்லாமே அது ரெண்டையும் அவர் சேர்த்துக்கிறாரு சார். என்ன சேர்த்தாலும் சார் மக்கள் வந்து அதை தான், ஒருவேளை அவர் அப்படி தனியாக நின்னா இந்த வாட்டி ஆட்சியில் வரலாம் முடியாது. தன்னுடைய முயற்சியை தன்னுடைய வந்து எப்படி எதிர்பார்ப்ப வேணால் காமிக்கலாமே தவிர, அவரோட ஓட்டு சதவீதத்தை காமிக்கலாமே தவிர, ஆனால் இந்த 2027 100% விஜயால் ஆட்சிகளை வரலாம் முடியாது. ஆனால் விஜய் 100% ஆட்சிக்கு வரதுக்கு உண்டான கட்டமைப்பை செய்வார். ஏன் செய்வார் என்னன்னா, அதுதான் ஒரு அழகாக க்ளீனாக ஸ்கெட்ச் போட்டு சொல்லிட்டாரு. நான் வந்து திறந்தே இருக்கிற கூட்டணி ஒன்று, அதாவது ஒருத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் வந்து உங்கள் கூட வரேன்னு சொல்கிறதுக்கு வந்து எடுத்த ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் என் கூட வந்து வாங்கன்னு கூப்பிட்டாவே அப்போ நான் உங்கள் கூட வரேன்னு தானே அர்த்தம். ரெண்டும் ஒன்று தானே சார். வாங்க நான் உங்களுக்கு கை போகிறேன்னு சொன்னாலே நீங்கள் உங்கள் கையெடுத்து ஏன் மேலே போட்டுக்கலாம், ரெண்டும் ஒன்று தானே. அப்படி சொன்னால் பரவாயில்ல. எங்களுடைய தலைமையில் சார் அது அப்படி தான் சார் சொல்லி ஆகணும். எடுத்த உடனே சார் ஒரு கட்சியுடைய தலைவர் தமிழ்நாடு முழுக்க ஒரு பாப்புலர் ஆனால அப்படி தானே பொதுவாக தானே சொல்லி ஆகணும் சார். சாதாரணமாக வரவங்களே வந்து என்னுடைய தலைமையில் தான் நான் ஆட்சி அமைப்புன்னு சும்மா சொல்லிட்டு போகிறவங்களே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ அவர் அப்படி தானே சொல்லணும். இப்போ தனியாக நிற்கிறாருன்னு வச்சுங்க, 2026 எத்தனை விழுக்காடு அவர் வாக்கு வாங்குவார்னு நினைக்கிறீங்க சார்? இங்கே யார் தனியாக நின்னாலும் 10% தாண்டவே முடியாது சார். தனிப்பட்ட முறையில் நின்னாலும் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்களை இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதில் வந்து எந்த மாற்றுக்கிறது, அது எந்த தேசிய கட்சியாக சேர்றதா இல்லை நம்ம வந்து தமிழ்நாடு அரசியல் கட்சியாக இருந்துச்சுன்னா அதிகபட்சம் 5லேருந்து ஒரு 8 10 அதுவே பெரிய விஷயம் சார். இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் சார் அரசியல். அதாவது இப்போது அரசியல் விமர்சனம் நானே இவ்வளோ பேசுகிறேன்னா, அரசியல் தலைவராக இருக்கக்கூடியவங்க எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும் என்னன்னா அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராட்டஜி பார்ப்பாங்க. இல்லை இந்த வாட்டி நான் தனியாக நின்று தான் நான் இதை காமிக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு ஒன்று பண்ணுவாங்க. அதில் ஒரு பெரிய ஒரு நோக்கம் ஒன்று இருக்கும் அவங்களுக்கு. அது போல தான் இப்போ இன்றைக்கி மக்கள் நல கூட்டணி அமைஞ்சுது. இப்போ இந்த வாட்டி கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நம்ம பாமக ஒன்றா நின்னாங்க, பிஜேபி ஒன்று வந்து, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த இடத்துல வந்து உள்ளே வரணுன்றது தான். ஆனால் நாம் ஜெயிப்போன்றதெல்லாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சார். இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் யார் என்ன யார் ஜெயிப்பாங்கன்ற அரசியல்வாதிக்கும் தெரியும், தமிழக மக்களுக்கும் தெரியும். அதனால் வந்து எப்போவுமே சார் அரசியலை பொறுத்த ரேஸில் ஒரு குதிரைக்கு தான் சார் பணம் கட்டுவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி யார் ட்ரெண்டிங்கில் இருக்கிறாங்க, யார் இது பண்ணுறாங்க. இப்போ விஜய் ட்ரெண்டிங்கே அது தானே. இப்போ விஜய் வந்து ஒன்றும் இப்போ 4 வாட்டி தேர்தல் நின்றுட்டாரு, ஓட்டு பெற்றாரெலாம் கிடையாது. அவர் இன்றைக்கி என்ன தேவை, ஒரு மாஸ் தேவை. மாசுக்கு உண்டான மக்களுக்கு உண்டான அது முக பரிச்சயமான ஒரு முகம் வந்துடுச்சு, வேல்யூ வந்துடுச்சு. இன்றைக்கி பேசக்கூடிய கருத்துக்களும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவர் பேசுகிற ஸ்பீச்சே வேறு மாதிரி போகுது. அப்போ மக்கள் என்ன அது ஏதாவது ஒரு வகையில் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இப்போ என்னுடைய தாய் தந்தைகளோ என்னுடைய இது இப்போ இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக இருக்க கட்சியில் தான் இருப்பாங்க எல்லாருமே. ஆனால் அதை தாண்டி ஒரு அரசியல் பண்ணணும்னா வரக்கூடிய இளைஞர்கள் அதை தாண்டி ஏதாவது ஒன்று செய்ய தான் செய்வாங்க. அப்போ இதையெல்லாம் இருக்கக்கூடிய அரசியல் தலைவரை கண்டிப்பாக உற்று நோக்கி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் 100% இதுக்குண்டான கட்டமைப்பு பலமாக கண்டிப்பாக செய்வாங்க. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்குண்டான கட்டமைப்பு செய்வோம். ஆனால் இதில் யார் ஆட்சியில் வரணுன்றது ஒன்று இருக்குல்ல. நானும் வந்து இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன்னு சொல்கிறதுல எந்த அரசியலுக்கு தெரியும். இனி வரும் காலங்கள்லாம் ரொம்ப அழகாக காய் நகர்த்துவாங்க. இந்த 2026 இப்போ தானே ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, இப்போ தான் ட்ரைலரே வருது, இன்னும் மெயின் பிக்சர் நிறைய இருக்குது. ஜனவரிக்கு மேலே வந்து வேறு லெவலில் போயிட்டே இருக்கும் சார். ஆனால் ஏதோ ஒரு வகையில் எல்லாரும் அரசியல் அதிகாரம் வர்றதுக்கு உண்டான கட்டமைப்பு உண்டான வேலைகளை எல்லா அரசியல் கட்சி தலைவரும் கண்டிப்பாக செய்வாங்க சார். இப்போ இந்த விஜய் அவருடைய தலைமையில் விடுதலை சிறுத்தைகள், பொது உடைமை கட்சிகள், சில இஸ்லாமிய கட்சிகள் இவங்கெல்லாம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் அவர்கள் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார். அதுதான் சார், அது எடுக்கக்கூடிய ரெண்டு கட்சியினுடைய முடிவை வச்சு தான் சார் வந்து இவருடைய முடிவுகள் இருக்கும். இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சிறப்பான ஒரு கூட்டணி, வலுவான கூட்டணியாக இருக்கக்கூடியது இவங்க. அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வந்து ஓரளவுக்கு அவங்க கூட்டணி வச்சுருக்கிறாங்க, இல்லை வந்து அவங்களோட அதிகாரத்துக்கு உண்டான கட்டமைப்பை செய்வாங்க. இதில் 2 கட்சிகளும் ஏதாவது ஒரு வகையில் இது நமக்கு தேவையில்லை, இல்லை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கப்படும் போது விஜய் வந்து இதில் வந்து ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சொல்லக்கூடிய வகையில் எல்லாரும் அரவணைச்சு பண்ணுறதுக்கு அவரோட தலைமையில் வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன வாய்ப்பு இருந்தாலும் இப்படி ஒரு வேளை இந்த கூட்டணி அமைஞ்சால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக நின்று, திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக நின்று, அதாவது அவங்களுடைய கூட்டணி, இவங்களுடைய விஜய் தலைவர் ஒரு கூட்டணி அமைஞ்சாலும் 100% திராவிட முன்னேற்ற கழகம் தான் மறுபடியும் ஆட்சியில் அமரும். இதுதான் உண்மை. இதெல்லாம் இவங்களுக்குள்ள வந்து கண்டிப்பாக, ஏன்னா இப்போ நம்ம பேசுறது இப்போ நடக்கிறத வச்சு தான் பேசுகிறோம். ஜனவரிக்கு மேலே வந்து வேற லெவலில் போகும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை ஜனவரிக்கு மேலே கூட உண்மையாக வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு இதே எடப்பாடியாரோ தமிழக வெற்றி கழகம் ஒன்றா இணைந்து கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொள்கைகள் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% அவங்களுக்கு இவங்களுக்கு மேட்சிங் ஆகுது இவங்க சொல்லக்கூடிய கொள்கைகள்லாம். அப்போ அதனால் இப்போ இவங்க எதிர்க்கிறது, இவங்களுக்கு எதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை இவங்க வந்து வரும்போதே காமிச்சிட்டாங்க.
இப்போ தமிழக வெற்றிகள் வரும்போதே அவங்களுடைய இதுவே என்னென்னா அரசாங்கத்தில் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்களை எதிர்க்கணுன்றது முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்களோட முடிவு என்ன, மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அவங்க வந்து எதிர்க்கணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கணுன்றது அவங்க தெளிவாக வந்துட்டாங்க. அவங்களோட இது வந்து கட்சியே கிடையாது, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய யார் அதிகாரத்தில் இருக்கோ அவங்களை எதிர்க்கணுன்றது முடிவில் வந்துட்டாங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க எதிர்கட்சி லெவலில் வந்துட்டாங்க, சென்ட்ரலுக்கு எதிர்கட்சியும் ஆகிட்டாங்க, ஸ்டேட்டுக்கு எதிர்கட்சி ஆகிட்டாங்க. அப்போ இதை அரவணைச்சு செய்யக்கூடிய இப்போ நான் இப்போ இன்னைக்கு விஜயா இருக்கிறார், நான் இன்னைக்கு அதிகாரத்தை வரணும்னா 100% அவருக்கு வந்து தெரியும் வரவே முடியாதுண்டு. ஆனால் அதை தாண்டி தான் அவர் இந்த மாதிரி ஒரு ஆலோசனைகள் ஒரு விஷயங்களை சொல்றாரு. இதை யார் பயன்படுத்துகிறாங்க, யாரை ராஜதந்திரமாக தன்னுடைய அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, அதில் அதிகமான பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து தான் இருக்குது. இதை பயன்படுத்தி எப்படி பண்ணணுன்றது அதான் அது அவங்களே அந்த கட்சியினுடைய முடிவு வச்சுங்க, அது உள்ள நம்ம போக தேவையில்ல. ஆனால் தமிழக அரசியல் களம் என்பது இந்த வாட்டி 2020 மிக பெருசாக இருக்கும். அதை தாண்டி வலுவாக இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மும்முனை போட்டியாளரும் சரி 4 முனை போட்டியாளரும் சரி தான் இது எதா மஞ்சள் அவங்க வலுவாக இருக்கக்கூடிய மறுபடியும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் அதை தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலுவான ஒரு கூட்டணியை அமைத்தால், அதிலே குறிப்பாக விஜய் போன்ற இருக்கக்கூடியவர்கள் பாப்புலரான ஒரு இது வந்து உள்ளே வந்தாங்கன்னா ஓரளவுக்கு அவங்க டஃப் கொடுத்து கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சார். இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பிரிந்து போன மூவரையும் இணைத்து கொண்டால் அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. அதாவது சார் ஏற்கனவே அவங்கள பிரிஞ்சு போய் தான் எதிர்கட்சியாக வந்திருக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி வலுவான ஒரு எதிர்கட்சியாக வந்துள்ளது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 60 எம்எல்ஏக்கு மேலே வந்திருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். பிரிஞ்சவங்க சேர்ந்துட்டா என்ன சேர்ந்தாலும் சார் ஆட்சி அமைக்கக்கூடிய இதுக்கு உண்டான கட்டமைப்பு இல்லை சார். ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர்களை கொண்டு தான் 2 இயக்கமும் இருந்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற அம்மையார் அவங்க இருந்தாங்க, இந்த பக்கம் கலைஞர் இருந்தாங்க. ஆனால் அதை தாண்டி கலைஞர் இருக்கப்படும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமிக்க ஒரு சக்தியாக தளபதியார் அவங்க வந்து வந்துட்டாங்க. அவர் இருக்கப்படும் போதே அப்படியே வந்துட்டாங்க. இப்போ இவங்க வந்து அம்மாவுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சிறப்பான ஒரு இது மூலிமா அண்ணன் எடப்பாடி வந்து அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஐயாவும் வந்திருந்தாங்க, சசிகலா மேடமும் அவங்களும் வந்திருந்தாங்க, எல்லாருமே வந்திருந்தாங்க, தினகரன் சார் வந்திருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு தனித்துவமான ஒரு தலைவராக அண்ணன் எடப்பாடியார் வந்திருக்காங்கன்றது மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அதுதான் அவங்க இந்த தேர்தலில் நின்று எதிர்கட்சியாக மாறி இருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இவங்க அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனோ இல்லை சசிகலா மேடமோ இல்லை தினகரன் சாரோ அவங்க எல்லாம் வந்தால் கூட ஆனால் அவங்க முழுமையான ஒரு அளவில் ஒரு வெற்றிக்கு உண்டான இது கிடையாதுன்றது என்னுடைய பார்வையில் இருக்குது சார். இப்போ 2026 தேர்தல் ஆட்சி அமைக்க போவது கூட்டணியை பொறுத்து தான் முடிவு செய்யப்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க தனியாக நின்று அதிகமான வாக்குகளை பெறுகிற கட்சி எதுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லா கட்சியுமே தனியாக நிற்கிறாங்க சார். எல்லா கட்சியும் தனியாக நின்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அம்மையார் அவங்க இருக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வலுவாக இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எப்போவுமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவங்க வந்து தொடக்க காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அரவணைச்சு ஒரு கூட்டணி வச்சுருக்கக்கூடியவங்க. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிலாம் கிடையாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு தனி பெரும்பான்மை இருக்கக்கூடியவங்க தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் ஒரு ஆளுங்கட்சியாகவும் கட்டமைப்பை பலமாக வைத்திருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம். என்னோட பார்வையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தனியாக நின்னா கூட கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வாய்ப்பு வரதுக்கு சார். 2020 தேர்தல் ஆனால் அதெல்லாம் நடக்காதா சார்? யாருமே வந்து தனியால் நிற்க மாட்டாங்களா? நிற்க மாட்டாங்க. இல்லை உங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்து காமிச்சிருக்காங்கல்ல? இல்லை அதுதான் சார் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குண்டான காலம் இப்போ இல்லை, அதுக்குண்டான களமும் இப்போ இல்லை. எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒரு சின்ன கட்சியாக இருந்தால் கூட சேர்த்துக்கிட்டு தான் அவங்க வந்து கூட்டணி தான் அமைப்பாங்க சார். இப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்புக்கு அனைத்து கட்சிகள் கூட்டம் அப்படின்னு சொல்லி முதல்வர் அறிவிச்சிருக்கிறாரு. அதில் நிறைய கட்சிகளை கூப்பிடலைன்ற ஒரு பெதமும் இருக்குது. அது இல்லாமல் நாங்கள் கூப்பிட்டோம் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சீமான் போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்க. இதை உங்கள் கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்குறீங்க சார்? இது பொதுவான ஒரு தமிழகத்துக்கு உண்டான ஒரு பிரச்சனை. பொதுவாக காவேரி பிரச்சனை வரப்படும் போதோ இல்லை ஈழம் பிரச்சனை வரப்படும் போது இதுமாதிரி அனைத்து கட்சி கூட்டங்களை வந்து பொதுவாக வந்து ஒரு அரசியல் ரீதியாக அரசியல் நாகரிகம் கருதி அது எந்த அரசியல் கட்சியாக இருந்து எல்லாரையும் கூப்பிட வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கின்றது. இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிகழ்ச்சி கிடையாது, தமிழ்நாட்டுடைய மக்களுடைய பிரச்சனைகள் பொதுவாக. இது எல்லா காலகட்டத்திலையும் எல்லா அரசியல் காழ்ப்புணர்ச்சி யாருக்கு இருந்தால் அதெல்லாம் மறந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி சிறு சிறு கட்சிகள் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட 45 கட்சிகள் எதாவது அழைப்பு கொடுத்து தான் சொல்கிறாங்க. அதில் வந்து இதுலேயும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன அரசியல் பண்ண தான் சார் செய்வாங்க. ஆனால் அரசாங்கம் என்பது வந்து பொதுவானது சார். சார் இன்றைக்கி ஓட்டு போடும்போது மட்டும்தான் சார் எல்லா கட்சியும் நான் இந்த கட்சி ஓட்டு போடுவேன் அந்த கட்சி ஓட்டு போடுவேன் சொல்லுவாங்க. அது தப்பு கிடையாது, அது அவங்களுடைய கொள்கை. ஆனால் ஒன்று நான் புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டுடைய தற்போதைய முதலமைச்சர் என்பது பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் கிடையாது, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். நான் எந்த கட்சியாக இருந்தாலும் எனக்கும் அவர் தான் முதலமைச்சர். நான் எந்த கட்சியாக இருந்தாலும் எனக்கு தான் பிரதமர், மோடி தான் பிரதமர். இதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இந்த இந்திய நாட்டு மக்களுக்கு அவர் தான் பிரதமர்,
தமிழகத்துக்கு முதலமைச்சர் வந்து மாண்புமிகு தளபதியார் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசியலில் வந்து இப்போ இது போல் ஒரு நிகழ்வுகளை இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் பேச தான் செய்வாங்க. நம்ம எல்லாருமே திருப்தி பண்ணவே முடியாது சார். ஆனால் அரசாங்கம் என்பது பொதுவானது. அரசாங்கம் என்பது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தால் ஒரு அனைத்து கட்சிகளை ஒரு சின்ன கட்சி ஒரு லப்பர் ஸ்டாம்ப் கட்சியாக இருந்தால் கூட கூப்பிட தான் செய்வாங்க. பெரிய கட்சி சின்ன கட்சி பார்க்க மாட்டாங்க. அழைப்பது என்பது எல்லாருக்குமே போகக்கூடியது தான். ஏன் அவங்களுக்கு என்ன சார் காழ்ப்புணிச்சிருக்கு போது அரசாங்கத்துக்கு எல்லாரும் கூப்பிடணும் தான் நம்ம மனசு இருக்கும். அதெல்லாம் இந்த கருத்துக்கள்லாம் வந்து நம்ம அதெல்லாம் வந்து தூக்கி போட்டு போகணும் சார். இதெல்லாம் வந்து தவறான விஷயங்கள். அரசாங்கம் என்பது எல்லாரும் அரவணைச்சு கூப்பிடக்கூடியதுக்காக தான் இந்த அனைத்து கட்சி கூட்டமே அது. அந்த வகையில் இது வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் செய்வாங்க அவங்க. அதை மீறி சின்ன சின்ன குறைகள் இருந்தால் அது ஒரு பெருசாக ஆக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது சார். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகளை தவிர மற்ற எல்லோருமே இந்த ஆட்சி வந்து சரியில்லை, இவங்க பெருசாக எதுவும் செய்திடலை அப்படின்ற ஒரு அதிருப்தியை சொல்கிறாங்க. மக்களும் அதை சொல்கிறாங்க. இந்த ஆட்சியை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? இப்போது கொரோனா பீரியடில் வந்து இந்த ஆட்சி வந்து வந்தது சார். 2021 கொரோனா வந்து கோரப்பிடியில் இருக்கப்படும் போது வந்தது. நான் வந்து தொடக்கத்திலே தான் சொல்கிறேன். அப்போ கொரோனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7,000 பேர் 8,000 பேர் ஒரு மிகப்பெரிய அளவில் கொரோனா தொற்று நோய் இருக்கும்போது வந்திருந்தது. அந்த காலகட்டத்திலிருந்து செய்யக்கூடிய நிகழ்வுகள் பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம செய்யக்கூடியதுன்றதை செய்வாங்க. எல்லா அரசாங்கமும் அதுக்கு உண்டான கட்டமைப்பு தான் செய்வாங்க. ஆனால் எதிர்க்கட்சி என்பது பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்தையும் பேசுவாங்க, தப்பான விஷயம் நடந்தால் அதை கொஞ்சம் பெருசாக பேசுவாங்க. இது இயல்பு. இது ஆனால் அரசாங்க ரீதியில் நடக்கக்கூடிய இப்போ இன்றைக்கி இருக்க ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை தான் சொல்லணும். இப்போ இவங்களுக்கு நிறைய வந்து எதிர்வினைகள் இருக்கின்றதுனால 100% அவங்க சிறப்பாக செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. கண்டிப்பாக நிச்சயம் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் குறைகள் இருக்கும். எதிர்க்கட்சின்னு சொல்லப்படும் போது இப்போ இவங்க அதிமுக இருக்கப்படும் போது இதே குறைகளை தான் திமுக சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதே மாதிரி தான் எல்லாமே இப்போ மத்திய அரசும் சரி இதிலும் சரி இது இயல்பு தான். ஆனால் அதே தருணத்தில் மக்களுக்கு உண்டான விஷயத்தை செய்யக்கூடிய அரசாங்கமாக இருக்கின்றது. அதில் மாற்று கருத்தே கிடையாது சார். நன்றி. உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றி. மிக்க நன்றி. இந்த சிறப்பான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ் தொலைக்காட்சிக்கும் குறிப்பாக அரசியல் விமர்சகர் என்ற ஒரு முறையில் என்னுடைய ஒரு பேச்சுக்களும் நான் சொல்லக்கூடிய செயல்கள் என்பது பொதுவானது. ஆனால் அதே தருணத்தில் இந்த ஒரு விஷயம் வந்து மக்களிடத்தை சென்று அடைஞ்சு இந்த இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் மிக சிறப்பாக 2021 ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்க்கும் என்பது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. நன்றி சார். நன்றி.